ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சutthalaam. இன்றைக்கி நம்ம வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டின் தனிப்பெரும் அடையாளம், தமிழரின் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய சோழதேச மன்னன் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெருவுடையார் கோயிலை பற்றி தாங்க நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம வீடியோ புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூட இருக்க இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோயிலுக்குள்ளே போகணுன்னா நம்ம வந்து 3 நுழைவாயிலை கடந்து தான் உள்ளே போகணும். ஃபஸ்ட்டு வர நுழைவாயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோட்டைச்சுவர் நுழைவாயில். ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது இந்த நுழைவாயில். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கேரளா அந்த நுழைவாயில். இதுக்கு வந்து பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த தஞ்சை பெரிய கோயிலோட ப்ளூ பிரிண்ட் அதோட ஹிஸ்ட்ரிலாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம இந்த கோயிலுக்குள்ளே என்னென்ன இதெல்லாம் பார்க்கணும் அந்த மாதிரியான ப்ளூ பிரிண்ட் மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அது இதெல்லாம் மேலே கோபுரத்துக்கு போகிற வழி, மேலே போகிற வழி போல் இருக்குது. இப்போல்லாம் அடைச்சி வச்சுருக்காங்க. இதெல்லாம் உள்ளே போய் பார்த்தோன்னா செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைடில் வந்து செருப்பு டோக்கன் கடை இருக்கும். நம்மளுடைய செருப்புங்களை அங்கே விட்டுக்கலாம். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஷாப்லாம் இருக்குது. நம்ம தலையாட்டி பொம்மை வேறு ஏதாவது வேணுனாலும் இங்கே வாங்கிக்கலாம். அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இந்த கோயிலை. இந்திய தொழில்துறை நல்லா புல்லெல்லாம் வளர்த்து நல்லா சூப்பராக இருந்தது. இது வந்து மேடு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இந்த மாதிரி தான் இந்த ராஜகோபுரத்தெல்லாம் கட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி மேடு மாதிரி செஞ்சு இதில் வழியாக கற்களெல்லாம் கொண்டு போய் கட்டியிருக்கிறாங்க. வந்து பெரிய கோயிலோட 3வது நுழைவாயில். இதை வந்து நம்ம வந்து ராஜராஜ சோழன் நுழைவாயில்னு அப்படின்னு சொல்லுவாங்க. கோவிலுக்குள்ளே வந்ததுமே நம்ம முதல்ல பார்க்குறது வந்து இந்த நந்தி மண்டபம் தான். இந்த நந்தி மண்டபமும் ரொம்ப பெருசாக இருந்தது. அதில் வந்து நந்தியுமே ரொம்ப பெருசாக இருந்தது. இந்த நந்தி தான் வந்து வேர்ல்டுலேயே 2nd லார்ஜஸ்ட் நந்தியம்மா. கிட்டத்தட்ட இது 12 அடிக்கு மேலே இருக்கும் போல் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த நந்தி. இது வந்து பார்த்திங்கன்னா இது ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டிய நந்தி கிடையாது. அவர் ஆண்டதுக்கப்புறம் நாயக்கர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் ஆட்சி புரிஞ்சாங்க. அப்போ வந்து நாயக்கர்கள் கட்டின நந்தி தான் இது. ராஜராஜ சோழன் கட்டிய நந்தி வந்து நம்ம இந்த கோவிலே வந்து பார்த்திங்கன்னா சுற்று மண்டபத்தில் இருக்கும். நாங்கள் நேராக நந்தி மண்டபத்தை பார்த்து முடிச்சுட்டு நேராக கருவறைக்கு போயிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த விமான கோபுரம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப இவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அந்த காலத்தில் எப்படி ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இதெல்லாம் கட்டினாங்கன்னு ஒரு வியப்பாக இருந்தது. கருவறைக்குள்ளே போகும்போதே நம்மளுக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு அமைதியும் நிம்மதியும் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. இது உள்ளேயும் பார்த்திங்கன்னா நிறைய சிற்பங்கள்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய தூண்கள்லாம் இருந்தது. அந்த காலத்தில் செதுக்கின தூண்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் அப்படியே சாமி கும்பிட்டு வெளியே வந்து விநாயகர் சன்னதி போனோம். இந்த விநாயகர் சன்னதி பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டிய சன்னதி கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆட்சி புரிந்த நாயக்கர்கள் அப்புறம் வந்து மராட்டியர்கள் இந்த ஒரு ஆட்சி காலத்தில் கட்டினது. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா மராட்டியர் காலத்தில் கட்டின கோயில். இதுக்கு எடுத்துக்காட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸில் வந்து ஹிந்தியில் கல்வெட்டு இருக்கும்.
இதில் பார்த்திங்கன்னா சுற்றுக்கால் மண்டபம் அப்படியே கோவிலை சுற்றி இருக்கும். இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த சுற்றுக்கால் மண்டபத்தை சுற்றிலாம் பார்த்திங்கன்னா சிவலிங்கம்லாம் இருந்தது. இந்த சுற்றுக்கால் மண்டபத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு அறை மாதிரி இருந்தது. அந்த அறையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எப்படிலாம் தஞ்சை பெரிய கோயில் கட்டினாங்க அதோடய ஹிஸ்ட்ரி, அப்புறம் அந்த பிக்சர்லாம் வச்சுருந்தாங்க. அந்த ஒரு 1000, 200, 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த புகைப்படம், அப்புறம் இப்போ இருக்கிற புகைப்படம், அந்த மாதிரிலாம் ஃபோட்டோஸு, அதுக்கப்புறம் அப்போ செதுக்கின சிற்பங்கள்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய முருகர் சன்னதி போயிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த முருகர் சன்னதி சிற்பங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டின கோவில் இல்லை, அதுக்கு பின்னாடி ஆட்சி புரிஞ்ச காலத்தில் கட்டின கோவில். அதான் சண்டிகேஸ்வரர் சன்னதிக்கு போயிருந்தோம். சண்டிகேஸ்வரர் சன்னதியும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும். கோவிலுக்கு பேக் சைடில் வந்து விநாயகர் சன்னதியும் முருகர் சன்னதியும் இருக்கும். கோவிலுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சண்டிகேஸ்வரர் சன்னதி இருக்கும். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குற இடம் ஃபுல்லாக ஒரே கல்வெட்டாக இருந்தது. இந்த கல்வெட்டெலாம் இருக்கிறதுக்கு காரணம் வந்து ராஜராஜ சோழன் தான். ஏன்னா அவர் வந்து இந்த கோவிலுக்கு உழைச்சவங்களோட எல்லார் பேரையுமே கல்வெட்டில் போட்டிருக்கிறாரு. அதாவது இந்த கோவிலுக்கு இருந்தக்கூடிய தலைமை சிற்பி, அதுக்கப்புறம் முடிவெற்றவர், பால் கொண்டு வர்றவர்னு எல்லார் பேரையுமே கல்வெட்டில் போட்டிருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் இந்த வீடியோவில் வந்து தஞ்சை பெரிய கோயிலோட வந்து ஒரு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருக்கேன். இது போக ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இந்த தஞ்சை பெரிய கோயிலில். இந்த விமானத்தில் வந்து அது 80 டன் கல்லில் வச்சது, அதுக்கப்புறம் வந்து அதோட நிழல் கீழே விழாமல் இருக்கிறது, அப்புறம் இந்த விமான கோபுரத்தில் வந்து நிறைய சிற்பங்கள் இருக்குது. அந்த சிற்பங்களுக்கு உண்டான விளக்கம், அந்த சிற்பத்தில் வந்து ஒரு ஃபாரினர் சிற்பமும் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது இந்த தஞ்சை பெரிய கோயிலை பற்றி. நம்ம லைஃப்பில் ஒரு டைமாவது இந்த கோயில் வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்துடணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான கோவில் இது. பெரிய கோயிலுக்கு வந்து ஆப்போசிட்லேயே பார்க்கிங் இருக்குது. கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங்லாம். கார் பார்க்கிங்லாம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருந்து ஒரு 30 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி கூட இருக்க இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.